தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக தனது முடிவை நேற்று ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் மைதானத்தில் அறிவித்திருக்கார். இவர் இந்திய அணிக்காக கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் விளையாடி வருகிறார். குறிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது சுழற்பந்து வீச்சு மூலம் நவீன கால கிரிக்கெட்டின் ஜாம்பவானாகவே திகழ்ந்தார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேக 50 தொடங்கி அதிவேக 100, அதிவேக 150, அதிவேக 200, அதிவேக 250, அதிவேக 300, அதிவேக 350, அதிவேக 400 என பெருமளவில் அதிவேக விக்கெட் சாதனைகளை வீழ்த்திய பந்து வீச்சாளராகவும் திகழ்ந்திருக்கிறார். தனது மாய வித்தைகளால் எதிரணி பேட்ஸ்மேன்களை கதி கலங்க வைத்து விடுவார். குறிப்பாக டர்னிங் பிட்ச் மட்டும் கிடைத்தால் போதும், அஸ்வினை கையிலேயே பிடிக்க முடியாது என்ற அளவுக்கு எதிரணியை முடித்து கட்டிவிடுவார். இவருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் பக்கபலமாக இருந்தவர் ரவீந்திர ஜடேஜா. இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்திய மண்ணில் பந்து வீசினால் எதிரணி வீரர்கள் நிலைத்து நின்று விளையாடுவது சற்றே கடினம்தான். இப்படி இருக்க தற்போது இந்த இணையிலிருந்து ஒருவர் பிரிந்து செல்வது கிரிக்கெட் ரசிகர்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சக வீரர்களான கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில் ஆகியோர் கண் கலங்கி அஸ்வினுக்கு பிரியாவிடை கொடுத்தனர். சில முன்னாள் வீரர்களும் அஸ்வினுக்கு வருத்தத்துடன் தங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்தனர். ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியா வீரர்கள் கையெழுத்திட்ட ஜெர்சியை அஸ்வினுக்கு பரிசாக அளித்தார். கேப்டன் ரோஹித் சர்மா பேசும்போது இந்திய கிரிக்கெட்டில் அஸ்வினின் சாதனை அளப்பரியது. அவரின் சாதனை எப்பொழுதும் இந்திய கிரிக்கெட்டில் அழிக்க முடியாத ஒரு சகாப்தமாக இருக்கும் என்று தெரிவித்தார். மேலும் முன்னாள் கேப்டன் விராட் கோலி தனது சமூக வலைதளத்தில், நான் உங்களுடன் 14 வருடங்கள் சேர்ந்து விளையாடியுள்ளேன். இன்று நீங்கள் என்னிடம் உங்களது ஓய்வு முடிவை கூறும்போது ஒரு நிமிடம் கண் கலங்கி போனேன். நாம் இருவரும் விளையாடிய அந்த காலத்தை எண்ணி மனம் நெகிழ்ந்து போனேன். உங்களின் இந்த முடிவிற்கு நானும் இந்திய அணியும் மிகுந்த மதிப்பளிக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். அஸ்வினின் இந்த திடீர் முடிவு தற்போது கிரிக்கெட் வல்லுநர்களிடம் பேசு பொருளாகியுள்ளது. அதாவது, தனது கிரிக்கெட் கரியரில் உச்சத்தில் இருந்த ஒருவர் திடீரென ஒரு தொடர் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஓய்வை அறிவித்திருப்பதால் இதற்கு பின்னால் அரசியல் ஏதும் நடந்திருக்குமோ என கிரிக்கெட் வல்லுநர்களால் பேசப்படுகிறது. அஸ்வின் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டர். இப்போது விளையாடுபவர்களிலேயே அஸ்வினின் அளவுக்கு கிரிக்கெட்டின் அவேர்னஸ் உள்ள ஒரு பிளேயர் யாருமே கிடையாது. வட இந்தியாவில் பிறந்திருந்தால் கேப்டனாக ஆகியிருப்பார். இந்த சூழ்நிலையில் சமீப காலமாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அஸ்வினை விளையாட வைக்காமல் பெஞ்சில் அமர்த்தி வைத்திருந்தது இந்திய அணி. அதனால்தான் அஸ்வின் தனது ஓய்வை அறிவித்தாரா என்றும் கிரிக்கெட் வட்டாரத்தில் சந்தேகம் எழுந்துள்ளது. அஸ்வினிற்கு திறமை இருந்தும் விளையாட முடியாமல் இருக்க வைத்ததன் பின்னணி இவர் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் என்பதாலா, அதனால்தான் ஒதுக்கப்பட்டாரா என்ற பல கோணங்களிலும் பேசப்பட்டு வருகிறது. தற்போது அஸ்வின் டெஸ்டில் சிறந்த பந்துவீச்சாளர் தரப்பட்டியலில் 5வது இடத்திலும் சிறந்த ஆல்ரவுண்டர் தரவரிசை பட்டியலில் 3வது இடத்திலும் உள்ளார். மேலும் நீண்ட காலமாக நம்பர் 1 இடத்தில் ஜொலித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.